ஸ்னேகா வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க டவல் இந்தா சிவா, நான் தொடச்சி விடுறேன்றாங்க. பரவாயில்ல நானே தொடச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா வந்து தொடச்சிக்கிறாரு. அடுத்து வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாக இருக்குது பாரு, இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்த ஷர்ட்டை வந்து நான் உடனே வந்து உனக்கு ஆற வச்சு தரேன், கூட கழட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு போடணும். சரின்னு சொல்லிட்டு கழட்டுறாரு. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து ஒரு நிமிஷம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க. என்ன ஸ்னேகா ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேன்னு, ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது, சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு. என்ன நீ கிளம்புறேன்டா, மழை விடல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வரதை பார்த்துட்டு சிவா ஒன்றும் வரலையே, டாக்டர் ஏன் வரல, டாக்டர் ஏன் விட்டுட்டு வந்துட்டாங்க, இவங்க மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. நம்ம வந்து சிந்து வந்து நேராக வந்து பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து சிவாவை தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்ன பண்ணாங்க, ஸ்னேகா வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கோம், நிறைய பழகியிருக்கோம், ஆனால் நீ ஒரு நாளும் எல்லை மீறினதே கிடையாது. பிடிச்ச பண்பே வந்து நீ என்னை வந்து தொட்டு பேசாம இது வரைக்கும் ஒரு விரல் நகம் கூட என் மேலே பட்டதில்லை, அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தவறாக நடந்துக்கிறதுக்காக பார்க்குறாங்க. உடனே தள்ளி விடுறாரு சிவா. என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துறாங்க. சிந்துக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவளுக்கு சரியான வந்து பாடம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கே வந்து சிந்து வந்து நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. உடனே வந்து எதுக்கு சிந்து இவ்வளோ மழையில் நீ வந்த அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் நீ வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் என்னென்னு பார்க்க வந்தேன் அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிற, ஒரு வேலையை பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே சிந்துவும் சிவாவும் போகிறத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. தாங்கிக்க முடியல ஸ்னேகாவில். சிந்துவை நான் சும்மாவே விடமாட்டேன், சிவா ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியலையே, சிவாவை கூடிய சீக்கிரம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நினச்சிட்டே இருக்கார் சிவா. அப்போ சிந்து வந்து நீங்கள் நல்லா மழை நனைஞ்சிட்டு டாக்டர், இந்தா துவட்டிக்கோ டவலு அப்படின்னோடனே உடனே வந்து நானே துவட்டி விட்டோமான்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு துவட்டிக்கிறாரு. அடுத்து வந்து சரி ரொம்ப வந்து குளிராக இருக்கல, இந்த காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து ஒரு விஷயம் அப்படின்னு, என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லை அது வந்து அப்படி சொல்ல வராரு. எப்படி இவகிட்ட சொல்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நீ வேறு ஏதாவது அங்கே பார்த்தியா, அப்புறம் ஒன்றும் இல்லை டாக்டர் நான் எதுவும் பார்க்கல, அங்கே வந்தோடனே வந்து நீ வெளியே வந்த அப்படின்னு, அப்பா நல்லா காலம் எதுவும் பார்க்கல அப்படின்னு நிம்மதி அடைகிறாரு. டாக்டரே நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தேன், நீ பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தேன், எனக்கு தெரியும் டாக்டர் நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணேன், எப்படியும் கூட நான் வாழ்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, கூடிய சீக்கிரம் அந்த ஸ்னேகாவை பற்றி நீ முழுசாக புரிஞ்சுப்ப டாக்டர் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிந்து. இங்கே வந்து என்ன பண்ணுறா, சிவா வந்து வேலைக்கு வராதால செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஸ்னேகா ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிவா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன் சிவா இப்படி இருக்க, ஸ்னேகா கிட்டே பேசு அப்படின்னோடனே ஸ்னேகா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி சிவா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை அனுப்பிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து வேலைக்கு போகிறாரு. அங்கேயும் வந்து ஸ்னேகா கிட்டே பேசாமல் அவாய்ட் பண்ணுறாரு. அதனால செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஸ்னேகா. அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வருது, இந்த மாதிரி நிறைய காசு வாங்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையாம்மா அப்படின்னோடனே, ஆமாம் டாக்டர் நான் வந்து நிறைய பேமெண்ட் பண்ணிவிட்டேன், மறுபடியும் பேமெண்ட் கேட்டாங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், ஆனால் அவர் உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்ககிட்ட பேமெண்ட் யார் வாங்க சொன்னதுன்னு, ஸ்னேகா மேடம் தான் சரி எல்லாம் வாங்க சொன்னாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஸ்னேகாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காளே அவ, இவ்வளோ பேமெண்ட்டை ஒருத்தர்கிட்ட எதுக்காக வாங்கினா, இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ தேவையே இல்லை, ஆப்ரேஷன் வேறு ஃபெயிலியர், அவர் வேறு இறந்து போயிட்டாரு, எதுக்காக ஸ்னேகா இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஸ்னேகா கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் ஸ்னேகா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்கிட்ட பேசினேன் சிவா, எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, கையை பிடிக்க வராங்க, கையை உதறி விடுறாரு. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா.